சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நடைபெறுகின்ற நூல் வாசிப்பு மற்றும் 210வது நிகழ்வு. இந்நிகழ்விற்கு அனுமதியும் தொடர்ந்து நடத்துவதற்கான ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வருகின்ற கல்லூரியினுடைய நிர்வாகத்தினர் மற்றும் முதல்வர் அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்குகின்றோம். மற்றும் இந்த நிகழ்ச்சியினுடைய திட்டமிடல் ஒருங்கிணைப்புக்கு காரணமாக இருக்கின்ற தமிழ்துறையினுடைய தலைவர்கள் முனைவர் அருள்மொழி அம்மா மற்றும் சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். இன்றைய நாளில் நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்கு இணைந்திருப்பவர் தமிழ்துறையினுடைய உதவி பேராசிரியர் பே. பாரத் அவர்கள். அவர் தனது இளநிலை பட்டப்படிப்பை பாபநாசம் திருவள்ளுவர் கல்லூரியில் மேற்கொண்டு நிறைவு செய்தவர். பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் தனது முனைவர் பட்ட முதுகலை தமிழ் பட்டத்தை பெற்று இருக்கக்கூடியவர். 3 ஆண்டுகள் கல்வி அனுபவம் பெற்றவர். அதுபோல ஆசிரியர் தகுதி தேர்வு என்று சொல்லக்கூடிய யூஜிசி நெட் தேர்வை 5 தடவைகள் எழுதி 5 தடவையும் வெற்றி பெற்ற பெருமைக்குரியவர். நிறைய நூல்களை வாசிக்கக்கூடியவர். ஆய்வு பார்வையுடைய ஒரு பண்பு மிகுந்த பேராசிரியர். தொடர்ந்து சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டிருக்கக்கூடியவர். கல்லூரியில் நடைபெறுகின்ற பல்வேறு நிகழ்வுகளிலும் ஆசிரியர் பயிற்சி தேர்வில் பயிற்றுனராகவும் தொடர்ந்து செயல்பட்டு வரக்கூடியவர். அத்தகைய பெருமைக்குரிய பாரத் அவர்கள் இறையன்பு எழுதியிருக்கக்கூடிய நூல் குறித்து பேசுவதற்காக நம்மிடையே இங்கே இணைந்திருக்கின்றார். வரலாறு உணர்த்தும் அறம் என்கின்ற அந்த நூல் குறித்து கருத்துரை வழங்க உள்ளார். அவர்களை நூல் கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். என்னை நன்றாக இறைவன் படைத்த தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்ற திருமூலரின் வாக்கிற்கிணங்க எனது உரையை இனிதே துவங்குகிறேன். ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி சிவகாசி நடத்தக்கூடிய இந்த நூல் வாசிப்பு முற்றம் என்னும் நிகழ்விலே எனக்கு வாய்ப்பளித்த எம் கல்லூரி நிறுவனத்தாருக்கும் எம் முதல்வர் பெருந்தகை அவர்களுக்கும் தமிழ்துறை தலைவர்கள் அவர்களுக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரைக்குள் செல்லலாம் என்று நினைக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட புத்தகம் வரலாறு உணர்த்தும் அறம். வே. இறையன்பு எழுதிய இந்த புத்தகம் மிக மிக ஒரு சிறிய ஒரு புத்தகம்தான். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பதற்கு இணங்க ஒரு 30 பக்கத்தில் இந்த புத்தகமானது மிகப்பெரிய கருத்துக்களை 3000 ஆண்டுகால வரலாற்றை நம்மிடையே பகிர்ந்து செல்கிறது. இந்த நூல் என்பது 2016ஆம் ஆண்டு பச்சையப்பன் கல்லூரியில் வே. இறையன்பு IAS அவர்கள் சார்பில் நிகழ்த்தப்பட்ட உரைகளின் நூலாக்கமாக பெற்றுள்ளது என்பதை கூடுதல் சிறப்பாக இருக்கிறது. நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் வெளியிட்ட இந்த புத்தகத்தை பற்றியும் இது சொல்லக்கூடிய கருத்துக்களையும் நான் உங்களிடையே பகிர்ந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக வரலாறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அறம் அப்படிங்கிற விஷயத்தையும் பேசிட்டு இந்த வரலாற்றின் மூலமாக அறம் சார்ந்த விஷயங்களை நாம் எப்படி கற்றுக்கொள்ளலாம் என்று இந்த புத்தகத்தில் நமக்கு சுவாரஸ்யமான வார்த்தைகளால் நமக்கு இறையன்பு சொல்லி தருவது விந்தையிலும் விந்தையாக இருக்கிறது. அதாவது ஒரு சொல் என்பது எவ்வளவு ரசனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. அந்த சொல் நம்மை அடுத்தடுத்த ஆர்வத்தை தூண்டக்கூடிய விதமாக அமைவது கூடுதல் சிறப்பாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த நூலானது இவ்வாறு ஆரம்பிக்கிறது. வரலாறு உணர்த்தும் அறம் என்பதற்கு முன்பு நாம் எது வரலாறு, அறம் என்றால் என்ன என்பதனை பற்றியெல்லாம் தெளிவுபடுத்திக் கொள்வது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அப்போ வரலாறு அப்படிங்கிறது என்ன? ஆண்டு வாரியாக தொகுக்கப்படக்கூடிய நிகழ்வுகள் தான் வரலாறா, அல்லது மன்னர்களின் வாழ்க்கை சரிதம் தான் வரலாறா? வரலாறு என்பது அரண்மனைகள் குறித்த ஆண்டறிக்கை மட்டும்தானா? அது குடிசைகள் குறித்து எதுவும் பேசாதா? வரலாறு என்பது ஆண்டவர்கள் பற்றிய விவரம் தானா? உழைத்தவர்களின் வாழ்க்கை அதில் அடங்காதா? ஏழைகளின் ஏக்கத்தை, அப்பாவிகளின் துயரத்தை, பாதிக்கப்பட்டவர்களின் கண்ணீரை, கொல்லப்பட்டவர்களின் இரத்தத்தை பதிவு செய்ய வரலாற்றில் ஏதும் இடமில்லையா என்று இறையன்பு துவங்குகிறார். அப்ப யார் எழுதியது வரலாறு? வெற்றி பெற்றவர்கள் எழுதியதுதான் வரலாறா? அறிவை பரப்பும் நூலகங்கள் எரிக்கப்பட்டது வரலாறா? அல்லது உண்மையை தேட வேண்டும் என்பதற்காக
அதுவரை உலகம் நம்பிக்கொண்டிருந்ததை எதிர்த்தவர்கள் புதைக்கப்பட்டது வரலாறா, அல்லது தோல்வி பெற்றவர்கள் தரப்பு வாக்குமூலங்கள் எல்லாம் வரலாறு இல்லையா அப்படிங்கிற கேள்விகளோடு தொடர்ந்து நம்மை பயணிக்க வைக்கிறார். இப்போ வரலாறு எதை நமக்கு கற்றுத்தருகிறது? நேர்மையாக பெறுகிற தோல்வியை காட்டிலும் குறுக்கு வழியில் பெறுகிற வெற்றி உயர்ந்தது என்பதையா நமக்கு வரலாறு சொல்லித் தருகிறது. வீரத்தின் மூலம் பெற்ற வெற்றிகளை விட இங்கு துரோகத்தின் மூலம் பெற்ற வெற்றிகள் அதிகம். வாளை சுழற்றி பெற்ற வெற்றிகளை விட வாயை சுழற்றி பெற்ற வெற்றிகள் தானே அதிகம். மோதி பார்த்து பெற்ற வெற்றிகளை விட நம்பி கழுத்தறுத்து பெற்ற வெற்றிகளே அதிகம். ஆயுதங்கள் மூலம் பெற்ற வெற்றிகளை விட அயோக்கியத்தனத்தின் மூலம் பெற்ற வெற்றிகள் தானே அதிகம் என்று தொடர்ந்து வரலாறை பற்றி கேள்விகளாக எழுப்பிக் கொண்டே செல்கிறார். அதுக்கப்புறம் பாருங்க, நாம் இன்று வாசிக்கிற வரலாறு எவ்வளவு தூரம் உண்மை என்கிற கேள்வி எப்போதும் நம்மிடம் எஞ்சி இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இன்னைக்கு வரைக்கும் நமக்கு எழுத்துப்பூர்வமாக உள்ள நூல்கள், எழுத்துப்பூர்வமாக உள்ள வரலாறு எல்லாமே உண்மைதானா? 23ஆம் புலிகேசில ஒரு வார்த்தை வரும், வரலாறு முக்கியம் அமைச்சரே. அந்த வரலாறு முக்கியம் அமைச்சரே என்ற சொல்லுக்கு முன்பாக நடக்கக்கூடிய காட்சிகள் நமக்கு தெரியும். அப்போ வரலாறு என்பது வன்முறையின் பதிவு மட்டும்தானா? அங்கு மென்மைக்கு இடம் இல்லையா? சத்தத்தை பதிவு செய்யும் வரலாறு ஏன் மௌனத்தை பதிவு செய்யாமல் போய்விட்டது? அதிகாரத்தை பதிவு செய்த வரலாறு ஏன் அன்பை பதிவு செய்யவில்லை? ரத்தத்தை பதிவு செய்த வரலாறு ஏன் சித்தத்தை பதிவு செய்யவில்லை? கலவரத்தை பதிவு செய்த வரலாறு ஏன் கருணையை பதிவு செய்யவில்லை என்று தொடர்ந்து கேள்விகளை கேட்கிறார். அதுபோல நோம் சோம்ஸ்கி என்ற ஒரு அறிஞருடைய கருத்தை மேற்கோள் காட்டி, அவருடைய கருத்துப்படி எழுதப்படாத மொழிகளுக்கும் இலக்கணம் உண்டு, அதே மாதிரிதான் தொகுக்கப்படாத நிகழ்வுகளும் வரலாற்றையே சாரும், அறியாத வரலாறுகளும் நம் எதிர்காலத்தில் கூடிய விரைவில் அறியப்படும், மண்ணுக்கு அடியில் இருந்து மகத்தான் நாகரிகங்கள் தோண்டி எடுக்கத்தான் படும், அந்த வரலாற்றை நெடுங்காலம் யாராலும் இருட்டடிப்பு செய்ய முடியாது அப்படிங்கிற உரையாடலோடு நம்மை உள்ளே அழைத்து செல்கிறார். அப்ப நாம் கண்டுபிடித்த வரலாறு அப்படிங்கிறது நமக்கு கையளவு அப்படின்னா, நம்முடைய அறிவுக்கு புலப்படாத வரலாறு எக்கச்சக்கம் இருக்கு. உலகத்தில் ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் ஒரு வரலாறு இருக்கு. இந்த நூல் வாசிப்பு முற்றத்துக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு, நம்முடைய கல்லூரிக்கென்று ஒரு வரலாறு இருக்கு, ஒவ்வொரு தனி மனிதருக்கும் உரிய ஒரு வரலாறு அப்படிங்கிறது இருக்கு. இலக்கியத்திற்கொன்று வரலாறு இல்லையா? நாகரிகத்திற்கு ஒரு வரலாறு இருக்கு, இதயத்திற்கு கூட ஒரு வரலாறு இருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியா கேட்கிறாரு, அழித்ததுதான் வரலாறா, ஆக்கியது வரலாறு இல்லையா? சிதைத்ததுதான் வரலாறா, செதுக்கியது வரலாறு இல்லையா? உடைத்ததுதான் வரலாறா, உண்டாக்கியது வரலாறு இல்லையா? உதைத்ததுதான் வரலாறா, விதைத்தது வரலாறு இல்லையா? நன்றிக்கு வரலாற்றில் இடம் இருக்கிறதா, அது வெறும் கற்பனையோடு நின்று போனதா அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறார். அப்போ சாமானியர்கள் சரித்திர நாயகர்கள் ஆக முடியும் என்பதை நிரூபித்தவர்களை பற்றி நாம் ஏன் உரத்து பேசுவதில்லை? விவசாயியாக இருந்து பாரத சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய சந்திரகுப்த மௌரியரை பற்றி நாம் ஏன் விரிவாக படிக்கவில்லை? இப்படியே கேள்விகளாக கேட்டுக்கொண்டிருந்தவர் இப்போது நேரடியாக இறையன்பு என்ன பண்றாரு அப்படின்னா, வரலாற்றை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்ப சாதாரண குடிமகன்களாக இருந்த நெப்போலியன், லிங்கன், பிடல் காஸ்ட்ரோ, திப்பு சுல்தான், ஹைதர் அலி, லெனின், வாஷிங்டன் போன்றவர்கள் அதிகம் வாசிக்கப்பட வேண்டியவர்கள் தானே? வறுமையிலும் செம்மையாக இருக்க முடியும் என்பதை வாழ்ந்து உணர்த்திய கார்ல் மார்க்ஸும் ஜென்னியும் ஏன் சின்ன குறிப்புகளாக வரலாற்றில் நின்று போய்விட்டார்கள்? இப்படியே கேள்வி கேட்டு பேரறிஞர் அண்ணா, விஜயராகவாச்சாரியார், கேசி ரெட்டி, பம்மல் சம்பந்த முதலியார் இது போன்ற பலரையும் நினைவு கூர்ந்து இறையன்பு தொடர்ந்து செல்கிறார். சரித்திரம் உலகத்தில் இருந்து தொடங்குவதில்லை, உள்ளூரில் இருந்து தொடங்குகிறது, உங்களிடமிருந்து தொடங்குகிறது, நம்மிடமிருந்து தொடங்குகிறது. நம்மை பற்றியே தெரியாமல் உலகத்தை பற்றி அறிந்து என்ன பயன் அப்படிங்கிற ஒரு விவாதத்தை இந்த இடத்துல வைக்கிறார். இததான் திருமூலர் ஒரு இடத்துல சொன்னார், தன்னை அறிந்திடில் தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னைத்தான் அர்ச்சிக்க இருந்தானே. அப்ப தன்னை அறிந்து கொள்ள இயலாதவர்கள் தானே கெட்டு போகிறார்கள் அப்படிங்கிற திருமூலருடைய இந்த வார்த்தை இங்கு எனக்கு நினைவுக்கு வந்தது. அதே மாதிரிதான் தன்னை அறிதலே ஞானத்தின் தொடக்கம் என்று சொன்னான் சாக்ரட்டிஸ் நினைக்கிறேன். அதே மாதிரி வரலாறு என்பது குடும்பத்தில் இருந்து தொடங்குகிறது. இன்று எத்தனை பேருக்கு தங்களுக்கு முன் வாழ்ந்த மூன்றாவது தலைமுறையினரை பற்றி தெரியும்?
இப்ப எனக்கு எங்க அப்பா பேரு தெரியும், எங்க தாத்தா பேரு தெரியும். எங்க தாத்தாவுக்கு தாத்தா பேரு எங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா சொல்லுவாங்க, இல்லைன்னா தெரியா. இந்த கேள்வியை வைக்கிறார். குடும்பத்தில இருந்து வரலாறு இருக்கு, பூர்வகால வரலாறுகள், தாத்தா பாட்டி பூட்டன் பூட்டி இவங்களுடைய பேர்கள் எல்லாம் நமக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். இதெல்லாம் தெரியல. அதே மாதிரி நம்ம எத்தனை பேருக்கு நம் கிராமத்தின் வரலாறு தெரியும், நம் மாவட்டத்தின் மகிமை தெரியும், மாநிலத்தின் பெருமை தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி ஐரோப்பிய நாடுகளின் தலைநகரை தலைகீழாக சொல்லக்கூடிய சிறியவர்களுக்கு உள்ளூரில் பிறந்த தலைவர்களை பற்றி தெரியவில்லை அப்படின்னு வருத்தத்தோட பதிவு செய்கிறார். தங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கோயில் மற்றும் கல்வெட்டுகள் பற்றி தெரிவதில்லை. எத்தனை பேருக்கு உள்ளாட்சி தத்துவத்தை உலகிற்கு வழங்கிய காஞ்சிபுர உத்திரமேரூர் கல்வெட்டுகளின் அருமை தெரிகிறது என்று. புதுக்கோட்டையில் பிறந்த எத்தனை பேருக்கு ஆவுடையார் கோயிலின் சிற்ப நுணுக்கங்கள் தெரியும். நம்மிடம் இருப்பதாலேயே பல நேரங்களில் நாம் நம்முடைய பெருமையை அறியாமல் இருந்து விடுகிறோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நமக்குள் இட்டு செல்கிறார். வரலாற்று உணர்வு நம்மிடமிருந்து தொடங்க வேண்டும். வரலாற்று உணர்வின் வறுமை நமக்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வேதனையை இந்த இடத்திலே இறையன்பு பதிவு செய்வது நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டும். நம் சரித்திரம் முறையாக ஆவணப்படுத்தப்படவில்லை. காகிதம் நம் புழக்கத்திற்கு தாமதமாக வந்தது ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. முகலாயர்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையை கூட பதிவு செய்வதற்கு வரலாற்று ஆசிரியர்களை அருகிலேயே வைத்திருந்தார்கள். பாபருக்கு எது பிடிக்கும், அக்பருக்கு எவ்வாறு யானையின் மீது இன்னொரு யானையோடு மோதுவார், ஹுமாயூன் எப்படி ஜோதிடமே கதியாக கிடந்தார், ஷெர்ஷர் எப்படி நீதி பரிபாலனம் செய்தார் என்பதெல்லாம் விலாவாரியாக பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்னால் உள்ள வரலாற்றுகள் ஏன் அவ்வாறு பதிவு செய்யப்படவில்லை? இப்படியாக வரலாற்றை பற்றி பேசிக்கொண்டே வந்த இறையன்பு இப்போது அறம் சார்ந்த விஷயத்துக்கு போறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா 12 பக்கங்கள் வரலாற்றை பற்றி பேசுகிறார். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்கள் அறத்துக்கு கொஞ்சம் போறாரு. மனிதர்களை தாண்டி அறம் என்பது என்ன? மனிதர்களை தாண்டி இயற்கையாக நிலவும் விதிதான் அறமாகும். நாம் கற்பிப்பது நீதி, நீதியை தாண்டி நிலைத்து நிற்கிற நெறி அறம் என்று சொல்லக்கூடிய இந்த சிந்தனை என்னை ஒரு இடத்திற்குள் கட்டி போடுகிறது. பாண்டியன் நெடுஞ்செழியன் வழங்கியது தீர்ப்பு, கண்ணகி நிலைநிறுத்தியது அறமா? தீர்ப்புகள் மட்டுமே இங்கு வழங்கப்படுகின்றன, அவை நியாயங்களாக இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. இருக்கும் சாட்சிகளின் அடிப்படையில் தான் தீர்ப்புகளை வழங்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பதிவு செய்யறேன். அப்ப திருவள்ளுவர் அறத்தை பத்தி பேசலையா? பேசியிருக்காரு. அறம் எனப்படுவது இல்வாழ்க்கை, பிறர் பொருளை விரும்பாமல் இருப்பது அறம், தீதில்லாமல் வந்த பொருள் அறத்தை தரும், இன்பத்தையும் தரும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்னும் ஒரு இடத்துல ஒரு விஷயத்த பதிவு செய்தார். நான் பாண்டிச்சேரியில படிக்கும் போது என்னுடைய பீரோல இந்த திருக்குறளை மேற்கோள் காட்டியிருந்தேன். மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. அப்ப தமிழ் தெரிஞ்ச எவனாவது பீரோல திருடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் 24/7 என் ரூம்ல நான் செக் பண்ணிட்டு இருக்க முடியாதுங்கிறதுக்காக ஒரு வார்த்தை எழுதி போட்டிருந்தேன். திருடு போகவே இல்லை. மறந்தும் பிறன்கேடு சுழற்க, தெரியாதனமா கூட என்ன செஞ்சிடாத, பொருளை எடுத்துறாத, அறம் நின்று கேட்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியை அந்த இடத்திலே வைத்திருந்தேன். அதே போலதான் அறம் அந்த வள்ளுவருடைய வார்த்தை இங்கு எனக்கு நினைவுக்கு வருகிறது. அப்ப பிறருக்கு கேடு செய்வதை மறந்தும் கூட நாம் எண்ணி பார்க்க கூடாது. அப்படி எண்ணினால் அறம் என்று சொல்லக்கூடிய கடவுள் எண்ணியவனுக்கு கேட்டை துன்பத்தை உருவாக்கி தரும் அப்படின்னு சொல்றாங்க. இதை இன்னொரு இடத்துலயும் சொல்லுவாரு வள்ளுவர், முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும், அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்கிற நம்பிக்கை இன்னைக்கு நம்மகிட்ட இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி மணிமேகலை அறமெனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள், மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுருளும் மற்றது கண்டது இல் என்று பேசக்கூடியது அறத்தின் அர்த்தத்தை நமக்கு வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி தருகிறது. இதை எல்லாத்தையுமே இறையன்பு பேசிட்டு வர ரொம்ப ஆர்வமான ஒரு வாசிப்பா இருந்துச்சு. அப்ப தமிழகத்தில் குடும்ப வாழ்க்கை வாழ்வதும் ஒரு அறமாக இருந்துள்ளது, துறவு வாழ்க்கை வாழ்வதும் அறம். யார் ஒருவர் சுய நலமாக வாழாமல் பொது நலமாக வாழ்கிறார்களோ அவர்களே அறத்தை பேணக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை இந்த இடத்துல நமக்கு கொண்டுட்டு வர. கிரேக்க படையில் போர் வீரன் போரில் வாளை இழந்தால் அவனுக்கு தண்டனை இல்லை. இது ஒரு செய்தியை சொல்றார். கிரேக்க படையில ஒரு போர் வீரன் ஒருவன் அந்த போர்ல வாளை இழந்து அதுக்கடுத்து வந்தா வாள் பறி போயிடுச்சு அப்படின்னா அவனுக்கு தண்டனை கிடையாது. ஆனா கேடயத்தை இழந்தா அவனுக்கு தண்டனை கடுமையான தண்டனையா இருக்கணும்.
ஏன் அப்படின்னா கேடயம் என்பது பலரையும் காக்கக்கூடிய ஆயுதம். வாள் அப்படிங்கிறது ஒருவனை காக்கக்கூடிய ஆயுதம். ஆனால் கேடயம் ஒரு 4-5 பேரை காக்கக்கூடிய ஆயுதம் அப்படிங்கிறத பதிவு செய்யறாங்க. எல்லா காலங்களிலும் வழங்கப்படும் நீதியை தாண்டிய ஒரு அறம் என்பது காலந்தோறும் நிலவி இருந்திருக்கிறது. இப்போ அதைத்தான் நம்ம இன்னைக்கு இயற்கையின் நியதி அப்படின்னு கூட சொல்றோம். ஒருவேளை சட்டம் அவர்களை தண்டிக்க விட்டாலும் அந்த இயற்கையின் விதி நிச்சயம் தண்டிக்கும் என்ற எண்ணத்தில் தான் மக்கள் கட்டுப்பாட்டோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நமக்கு இந்த இடத்துல சொல்லித்தராங்க. இப்படியே கடந்து வருது. அதே மாதிரி மேலை நாடுகள்ல ஒரு நாட்டுல சொல்லக்கூடிய ஒரு தண்டனைக்குரிய ஒரு விஷயத்த சொல்றாங்க. குளிர்ந்த நீர் அதிகமாக கையாளப்பட்ட முறையில குற்றம் சாட்டப்பட்டவருடைய 2 கை காலை கட்டி நீருக்குள்ள தூக்கி எறிவாங்களாம். அப்படி அந்த இடத்துல அவன் மூழ்கினா அவன் நிரபராதி. அவனை இழுப்பதற்கு ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கும். அவன் மிதந்தா குற்றவாளி அப்படின்னு அறிவிக்கப்படுவான். அவன் நீருக்குள்ள மூழ்கினா நிரபராதி, அவன் மிதந்தா குற்றவாளி அப்படின்னு அறிவிக்கப்படுவான். ஏன்னா நீர் பஞ்சபூதங்கள்ல ஒன்றான நீர் குற்றவாளியை ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிற ஒரு செய்திக்காக தண்டனை வழங்கக்கூடிய ஒரு அறம் சார்ந்த ஒரு விழுமியம் இந்த இடத்துல இருந்திருக்கு அப்படிங்கிற சொல்ற. அதே மாதிரி கொதிக்கக்கூடிய இரும்பு முறையில் இரும்ப பழுக்க காய்ச்சி என்ன செஞ்சிருவாங்களாம், சிவப்பா ஆகிற வரைக்கும் பழுக்க காய்ச்சி அதை குற்றம் சாட்டப்பட்ட தண்டிக்கக்கூடிய தண்டனைக்குரிய ஒருவனுடைய கையில கொடுத்துருவாங்க. அதை வச்சுக்கிட்டு அவன் கொஞ்சம் தூரம் நடக்கணும். எத்தனை அடிகள் அவனுக்கு கொடுக்கணுங்கிறத அந்த பழுக்க காய்ச்சிய இரும்பை பொறுத்து அவனுடைய அந்த இரும்பின் தராதரத்தை பொறுத்து அவனுக்கு என்ன செய்வாங்களா தீர்மானிப்பாங்க. இதே ஒரு செய்தி நம்ம சீவக சிந்தாமணிலேயே வந்திருக்கும். திருத்தக்க தேவர் ஒரு சமண துறவி. ஒரு சமண துறவி எப்படி ஒரு காமச்சுவை நிறைந்த காப்பியத்தை எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்த போது தன்னுடைய துறவின் திறத்தை அந்த பழுக்க காய்ச்சிய கம்பியில் பிடித்து தன்னுடைய துறவை நிரூபித்தார் அப்படிங்கிற செய்தி நம்ம அறிந்து கொண்டிருப்போம். அதை இந்த இடத்துல மேற்கோள் காட்டும். அப்போ 3 நாளைக்கு பிறகு அந்த பழுக்க காய்ச்சிய கம்பியோட பிடிச்ச அந்த இடத்த செக் பண்ணி பார்ப்பாங்களாம். காயம் மாறினால் அவன் நிரபராதி, இல்லாவிட்டால் அவனை தூக்கில் போடக்கூடிய ஒரு செய்தி எல்லாம் இந்த இறையன்பு தன்னுடைய அறம் சார்ந்த விஷயத்துல பேசியிருக்கார். அப்ப இதெல்லாம் ஒப்பிடும்போது நம்முடைய மன்னன் கரிகால மன்னன், கரிகால் வளவன் நரைமுடித்து நீதி சொன்ன கதை எவ்வளவு பகுத்தறிவு வாய்ந்தது. இப்படி ஒரு மூடத்தனம்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் இல்லாம கரிகால மன்னன் எவ்வளவு பகுத்தறிவு சிந்தனையா சின்ன பையனா இருந்தாலும் அவன் அப்படி இல்லாம முதிய வேடத்தில் நீதி வழங்கினான். அவனுடைய பகுத்தறிவு எப்படி இருந்தது? ஒரு சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும்? அதை இந்த இடத்துல பேசிட்டு போறார். நம்மிடம் புனைவாக இருக்கும் மனுநீதி சோழனுடைய வரலாறு மன்னன் எப்படி தவறு செய்தவர்களை தண்டிக்க வேண்டும் என்பதற்கான மிக உயர்ந்த கோட்பாடாக விளங்குகிறது அப்படிங்கிற செய்தியை இந்த இடத்துல சொல்லிட்டு போறார். இன்னைக்கு சொல்றோம், மண்ணுக்கு மேல் இருக்கும் வரலாற்றை விட மண்ணுக்கு கீழ் இருக்கும் வரலாறு அதிகம் என்பதை நாம் உணர வேண்டும். நம் நாகரிகத்தை, நம் பாரம்பரியத்தை தொல்பொருள் ஆராய்ச்சியின் மூலம் நாம் அதிகம் கண்டுபிடித்தோம். வளர்ந்த நாடுகள் கூட இன்னைக்கு தொல்லியல் துறைக்கு அதிகம் நிதி ஒதுக்குவதில்லை அப்படின்னு ஜேரட் டைமண்ட் அப்படிங்கிற ஒரு அறிஞர் ஆதங்கத்தோட பேசி இருக்கக்கூடிய ஒரு செய்தி இந்த இடத்துல பேசுற. அதே மாதிரி கலீல் ஜிப்ரான் இடத்துல பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னா, நேற்று என்பது மரணத்தை வென்ற நிகழ்வு. பழையவற்றின் அடித்தளத்தில் தான் புதியவைகள் எழுப்பப்படுகின்றன. நம் முன்னோர்கள் வாழ்ந்த நெறிமுறைகளை அறிந்து கொள்கிற போது மட்டுமே அவர்கள் செய்த தவறுகளை உணர்ந்து அவை மீண்டும் நிகழாமல் நம்மை நாமே காத்து கொள்ள முடியும். அப்போ வரலாறு உணர்த்தக்கூடிய அறம் இதுதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. மார்ஷல் 1921 ஹரப்பா நாகரிகத்தை துல்லியமாக கண்டறிஞ்சார். அப்படி கண்டறியப்படாவிட்டால் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற ஒண்ணு நமக்கு இருந்துச்சா அப்படிங்கிறது தெரியாம போயிருக்கு. அது எவ்வளவு தொன்மையான பழமையான விஷயம் அப்படிங்கிறது தெரியாம போயிருக்கும். அப்ப இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது இன்னைக்கு சொல்றாங்க, இது அந்நியர்களுடைய படையெடுப்பால் அழிந்து போகவில்லை. அந்நியர்கள் படையெடுப்பால் அழிந்து போகவில்லை. தட்பவெட்ப தடுமாற்றத்தால் அங்கு இருந்தவர்களுடைய நிலங்கள் வறண்டு போனது, உணவு தானியங்கள் குறைந்து போனது, இதனால் மக்கள் வேறு இடத்திற்கு பெயர்ந்து சென்றார்கள் அப்படிங்கிறத ஒரு 10 பேர் கொண்ட உலக நாட்டு குழுவானது அறிவித்திருக்கிறது. இப்படி வரலாற்றை வாசிக்கும் போது ஏன் மகத்தான நாகரிகங்கள், வெற்றி பெற்ற நாகரிகங்கள் வீழ்ச்சி அடைந்தன என்பதை நாம் கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சில விஷயங்கள் தெரியும். சரிங்களா? அதே மாதிரி சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் போன்ற கூட்டணி, இந்த கிரேக்க நாட்டுல உள்ள கூட்டணி,
சாக்ரட்டிஸ் அப்படிங்கிறவருடைய பாணி ரொம்ப விசித்திரமானது. அவர் முச்சந்தில தான் நின்று என்ன செய்வார் அப்படின்னா பிரச்சாரத்தை தொடங்குவார் அப்படிங்கிற ஒரு செய்தி அந்த நூல் வசி. நீங்கள் படித்தவர்கள், நான் படிக்காதவன், உங்களுக்கு என்னை விட அதிகம் தெரியும் அப்படின்னு தான் அந்த முச்சந்தில நின்று தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிப்பார். அப்போ இதனால அடுத்த நாள் அவருக்கு கூட்டம் இன்னும் அதிகமா கூடும். அதே மாதிரி பிளேட்டோ குடியரசு அப்படிங்கிற ஒரு நூல் எழுதிய பிளேட்டோ, கிரேக்க தத்துவ ஞானி, அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா கணிதத்தை விரும்பாதவர்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு எழுதி வச்சாரு. அப்படிங்கிற சின்ன சின்ன ஒரு வரலாற்று குறிப்புகளை ஒரு நூல் முழு 30 பக்கத்தில் எழுதி முடிப்பது என்பது பகீரத பிரயத்தனம். ஆனா இறையன்பு இதை செஞ்சு முடிச்சிருக்கிறார். இதுதான் இந்த இடத்துல என்ன ரொம்ப இன்ஸ்பயர் ஆக்குனுச்சு. அரிஸ்டாட்டில் அந்த காலத்திலேயே 400க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியவர். பன்முகத்தன்மை, இயற்பியலா இருக்கட்டும், உயிரியலா இருக்கட்டும், நாடகம், இலக்கியம், அவருடைய கவிதையியல், பொயட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கவிதையியல் நூல், தத்துவம் என்று பல ரீதியிலான அல்லது பல நிலைகளில் தன்னுடைய செய்திகளை புத்தகமாக்கி தந்தவர். உலகின் முதல் உயிரியல் பூங்காவை ஏற்படுத்தியவர் அவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சோலோன் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்ட அறிஞர், கிரேக்க நாட்டிற்கு சட்டத்தை வகுத்து கொடுத்தவர். பிதாகரஸ் தியரம், இன்னைக்கு 10th படிச்சவங்களுக்கு 10th வந்து பிதாகரஸ் தியரம் தெரியும், 10th. அதே மாதிரி தேல்ஸ் தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க மேக்ஸ். அவரு ஆவிகளால் மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு குறைவு உள்ளாவதில்லை அப்படிங்கிறத மறுத்து பேசுறார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆவிகள் தான் ஆவிகள் அந்த ஒரு கதைக்குள்ள போறார். இப்படி ஆர்கிமிடிஸ் அவருடைய மிதப்பு விதி, ஹெரடோட்டஸ் வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய ஹெரடோட்டஸ், அதே மாதிரி ஹிப்போக்ரடஸ் மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர். இவங்க எல்லாரும் நான் மேல சொன்ன பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், சோலோன், அதே மாதிரி பிதாகரஸ், தேல்ஸ், ஆர்கிமிடிஸ், ஹெரடோட்டஸ், ஹிப்போக்ரட்டஸ், இவங்க எல்லாருமே கிரேக்க நாட்டை சார்ந்தவர். இப்படி இவர்கள் எல்லோரும் பிறந்த கிரேக்கம் ஏன் வீழ்ச்சி அடைந்தது என்பது ஆராயத்தக்கது அப்படின்னு சொல்றார். அதுக்கான காரணங்களையும் கீழே பேசுறார். ஒரு கட்டத்தில் நகர நாடாக மாறி மேட்டுக்குடியினரின் மேன்மை மட்டுமே பேசப்பட்டு கிராமங்கள் புறக்கணிக்கப்பட்ட போது கிரேக்கம் வீழ்ந்தது என்று சாமிநாத சர்மா எழுதுவதாக இறையன்பு இந்த இடத்துல பேசுறார். அதே மாதிரி யாரையும் நாயக துதி செய்யாத நாடு கிரேக்கம். தலக்கண ஏறுனா மண்ணை விட்டு துரத்தும் அளவுக்கு அறிவு பெற்ற நாடு. அப்படிப்பட்ட கிரேக்கம் அடிப்படை தொழில்களை புறக்கணித்ததால் வீழ்ந்து போனது. மாதிரி ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு, ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம் அப்படின்ட்டு. எல்லா சாலைகளும் ரோமாபுரியில் முடிகின்றன அப்படின்னு மார்த்தட்டி கொண்டவர்கள் ரோமாபுரிக்காரர்கள். அந்த சின்ன நாடு ஒரு காலத்தில் எல்லா நாடுகளையும் கைப்பற்றும் அளவு வீரம் செறிந்த நாடாக இருந்தது. அந்த நாடும் அழிந்து போனது. அதற்கு காரணம் அளவுக்கு மிஞ்சிய செலவும் ஆடம்பரங்களும் தான். இப்படி வரலாற்றில் செல்வ செழிப்போடு வாழ்ந்த நாடுகள் இன்று பரிதாப நிலைக்கு வந்து விட்டன. இந்தியா ஒரு காலத்தில் உலக நாடுகளின் கவனத்தை பெற்ற செல்வ செழிப்பான நாடாக மாறி இருந்தது. இந்தியாவின் பெருமையை கேள்விப்பட்டு படையெடுத்து வந்தனர் பலர். இந்தியா பேரரசாக இருந்தபோது செம்மாந்து நின்றது. அப்போது இந்திய மருத்துவமாக இருக்கட்டும், வானியல் சிந்தனையாக இருக்கட்டும், கணிதமாக இருக்கட்டும், கட்டடக்கலையாக இருக்கட்டும், பிரம்மாண்டமாக உருவெடுத்து நின்றது. கலைகளும் கல்விகளும் செழித்து நின்றன. இந்தியாவின் கடைசி பேரரசர் என்று நாம் ஹர்ஷரைத்தான் குறிப்பிடுகிறோம். இப்படி ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொள்ளக்கூடிய மும்மூரத்தில் நம் முன்னேற்றம் தடைபட்டு போனது. ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்ற ஒரு பழமொழியை மாறி நமக்குள்ளேயே பிரிவினைகள் வந்தது. அப்ப இதை மனதில் வைத்துத்தான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை வடித்து கொடுத்த டாக்டர் அம்பேத்கர் வலிமையான மைய அரசு அவசியம் என்று குறிப்பிடுகிறார். நாகரீகத்தில் அதிகம் சிறந்த வளர்ச்சி அடையாத நாகரீகங்களுடன் மோதும் போது, நாகரீகத்தில் சிறந்த நாடுகள் வளர்ச்சி அடையாத நாடுகளுடன் மோதும் போது தோல்வி அடைவது இயல்புதான் அப்படிங்கிறத சரித்திரம் நிரூபிக்கிறது. சீனர்கள் தாங்கள் கண்டுபிடிச்சதெல்லாம் ரகசியமா வச்சிருந்தாங்க. உதாரணத்துக்கு கொரோனா வைரஸையுமே அவங்க ரகசியமா தான் வச்சிருந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்தியர்களோ தாங்கள் கண்டுபிடித்த எண்களை கூட அரேபியர்களுக்கு கொடுத்த அரேபிய எண்கள் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு வளம் வந்துட்டு இருக்கு. ரோமன் லெட்டர்ஸ், அதே மாதிரி அரேபிக் லெட்டர்ஸ் எல்லாம் சொல்றோம்.
சரித்திரம் மறுபடியும் திரும்புவதை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு உலகம் ஒரு காலத்தில் எதையெல்லாம் சாதனை என்றும் நவீனம் என்றும் கொண்டாடியதோ அவற்றை இப்போது எச்சரிக்கையோடு நோக்கி கொண்டிருக்கிறது. பாரம்பரிய மருத்துவம், பாரம்பரிய உணவு, பாரம்பரிய உடை, பாரம்பரிய வாழ்க்கை முறை, வேளாண்மை என்று இன்னைக்கு நம்ம பழமையை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு இறையன்பு இந்த இடத்துல நமக்கு சொல்றது ரொம்ப யதார்த்தத்தை பதிவு செய்யற மாதிரி இருக்கு. யதார்த்தம். அதே மாதிரி நிறைய பார்க்க அப்படின்னா மூல ஆதாரங்கள் இல்லாத போதும் உழைப்பின் மூலம் உயர்வை அடைய முடியும் என்பது இன்னைக்கு நம்ம கண்கூடா பார்க்கிறோம். மூல ஆதாரம், அதாவது அந்த பிரைமரி சோர்ஸ் இல்லாமலே இன்னைக்கு அரேபிய நாடுகளை பார்த்தீங்க, வளைகுடா நாடுகளை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு விவசாயம் அப்படிங்கிற ஒண்ணுக்கு சோர்ஸே இல்லை. ஆனா அந்த பெட்ரோலியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலம் மிகச்சிறந்த வல்லரசு நாடுகளுக்கு இணையாக அவர்கள் செல்வத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அப்போ இன்னைக்கு நம்ம கண்கூடா பாக்குறோம், சிங்கப்பூர், ஜப்பான் போன்ற நாடுகள் உலக அரங்கத்தில் கழுத்துப்பட்டை காலரை தூக்கிட்டு வளம் வர்றதை இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாமே வரலாறு உணர்த்தக்கூடிய அறம் என்ன அப்படின்னு கேட்டா, எதுவும் நிலை இல்லை என்பதுதான். அப்போ நிலையாமை என்பதுதான் வரலாறு உணர்த்தக்கூடிய அறம் அப்படிங்கிறது இறையன்புடைய கூற்றாக இருக்கு. அது மாதிரி வில் டியூரண்ட் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் நாகரிகங்களின் வரலாறு அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியவர். அவர் அதுல சொல்றாரு, வரலாற்றை கூர்மையாக படித்தால் அக்கிரமங்கள் செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று குறிப்பிடுகிறார். அவர் கூறுவது உண்மை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தொடர்ந்து பார்க்கணும். அதே மாதிரி ரிச்சர்ட் பிரத்வைட் அப்படிங்கிற ஒரு ஆப்பிரிக்க ஆசிரியர் நிறவெறி பிடித்த இங்கிலாந்து நாட்டில் பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்தவர். அப்போ அவர் கையில லேசா ஒரு காயம் ஏற்பட்டு கையில இருந்து ரத்தம் வருது. இதை பார்த்த வெள்ளைக்கார மாணவன் ஒருவன் அவரிடம் வந்து கேட்டானா, உங்க ரத்தமும் சிவப்பாத்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டப்போ, ஆப்பிரிக்கர்களின் ரத்தம் கூட சிவப்பாக இருக்காது அப்படிங்கிற ஒரு நிறவெறி கொள்கை அந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு செய்யறேன். கண்ணுக்கு தெரியும் வரலாறு உணர்த்தாத அறத்தை மண்ணுக்குள் மறைந்திருக்கும் வரலாறு இன்னைக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. அறிவியல் நம் வரலாற்று பிழைகளையெல்லாம் வெளிச்சம் போடுகிறது. நம் மரபு கூறுகளின் மூலம் நாம் எப்படி இணைந்திருக்கிறோம் என்று சுட்டுகிறது. தொல்பொருள் ஆராய்ச்சிகள் மனித இனம் ஒரே மூலத்திலிருந்து வந்தது என்பதை உணர்த்துகிறது. சாதிகளின் பெயராலும் மதங்களின் பெயராலும் ஒருவரை ஒருவர் வெறுத்து ஒதுக்கி அதிலேயே நம் ஆற்றல் முழுவதையும் கழிக்க வேண்டிய தேவை இல்லை என்பதை வரலாறு நமக்கு சொல்லி செல்கிறது. எதிர்காலத்திலாவது வரலாற்றின் இந்த அறத்தை உணர்ந்து நம் எலும்புக்கூடுகளில் வேறுபாடு இல்லை, இரத்தத்திற்கும் நாம் வைத்திருக்கும் பிரிவிற்கும் இடையே வித்தியாசம் இல்லை என உணர்ந்து நிகழ்கால உணர்வுகளை அன்பின் அடிப்படையில் வைத்து யாரும் தாழ்ந்தவர்கள் இல்லை, அனைவரும் சுதந்திரமாக வாழ வேண்டியவர்கள் என்பதை உணர்ந்தால் அது வரலாறு புகட்டும் மாபெரும் பாடமாக இருக்கும். எனவே பூமியை பூகம்பங்களால் பிளக்காமல் புன்னகைகளால் இணைப்போம், வசைகளால் நிரப்பாமல் இசைகளால் நிறைப்போம், வன்மத்தால் அழிக்காமல் இன்பத்தால் செழிக்கச் செய்வோம். அறிவால் அகிலத்தையும் அறியும் நாம் நம்மிடம் உள்ள அத்தனை பேதங்களும் கற்பனையானவை, கற்பிக்கப்பட்டவை என்பதை உணர்ந்து அவற்றை உதிர்த்து மானுடம் என்ற மகத்தான மாலையில் மலர்களாய் ஆவோம் அப்படின்னு இந்த நூலை முடிக்கிறார். அப்போ இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நெல்லை ஜெயந்தா ஒரு இடத்துல பதிவு செய்த ஒரு வரி எனக்கு நினைவுக்கு வருகிறது. வரலாற்றில் இருந்து நாம் எதையுமே கற்றுக்கொள்ளவில்லை என்பதைத்தான் வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னு. அப்போ நமக்கு ஏறத்தாழ தமிழ் மொழிக்குன்னு பாத்தீங்கன்னா 2000 ஆண்டு கால வரலாறு இருக்கு. ஆனா அந்த வரலாற்றில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இன்றைய தலைமுறையினர் தமிழ் மொழியில் உள்ள அந்த வரலாற்றை எப்படி பார்க்கிறார்கள் அல்லது இலக்கியத்தை எப்படி பார்க்கிறார்கள்? வரலாற்று பின்புலத்தோடு பார்க்கப்படாத எந்த இலக்கியமும் பயனற்றது அப்படிங்கிறத அவங்களுக்கு எப்படி புரிய வரும்? ஆனா இந்த ஒரு சொல் வரலாறு முக்கியம் அப்படிங்கிற அந்த புலிகேசி படத்தில் வரக்கூடிய அந்த ஒரு சொல் மிகப்பெரிய அர்த்தத்தை உள்வாங்கி இருக்கு. அது வெறும் காமெடிக்காக சொல்லப்பட்ட சொல்லாக நான் பார்க்கவில்லை. அதற்குள் நம்ம பார்த்த மாதிரி ரத்தங்களின் வரலாறாக இருக்கட்டும், வன்மத்தின் வரலாறாக இருக்கட்டும், இயற்கையின் வரலாறாக இருக்கட்டும், எக்கச்சக்கமான வரலாறு. அப்போ இது எல்லாமே உள்ளதான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு மன்றத்தில் என்னுடைய
வரலாறால் விதைத்திருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை இந்த இடத்துல வரலாறு என்ற ஒரு சொல்லின் மூலமாக, அறம் என்ற சொல்லின் மூலமாக, வரலாறு உணர்த்தக்கூடிய அறம் என்ற ஒரு நூலினுடைய கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்த நிர்வாகத்தினருக்கும், முதல்வர் பெருந்தகை அவர்களுக்கும், எம் துறை தலைவர்கள் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கும், முனைவர் சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஒரு உணர்வுபூர்வமான நூல் கருத்துரை. ஏன்னா வரலாற்றை பாடமாக படித்தோம், வரலாற்றிலிருந்து பாடம் படிக்க தவறிவிட்டோம் என்று ஒரு கருத்து உண்டு. அதற்கேற்ப வரலாறு பல கேள்விகளை நமக்கு விட்டு சென்று இருக்கின்றது. இறையன்பு குறிப்பிடுவது போலவே நீதியை தாண்டிய அறமே வரலாற்றினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கவும் கூடும். எனவே அத்தகைய வரலாற்று உணர்வை நமக்கு எடுத்து வழங்குகின்ற அந்த நூலை மிக அழகாக எடுத்து வழங்கிய பாரத் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு மலேசியாவை சார்ந்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இறையன்பு நம்முடைய தமிழ்நாட்டின் முன்னாள் தலைமைச் செயலாளர், மிகச்சிறந்த கல்வியாளர். அவருடைய நூல்கள் பல நம்முடைய வாசிப்பு முற்றத்தில் பேசப்பட்டு இருக்கின்றன. குறிப்பாக அவருடைய நூல்கள் ஒரு சிறு நூலில், அதாவது உள்ளடக்கம் என்பது ரொம்ப மிக பெருசா இருக்கும். அவருடைய அந்த பக்கங்கள், நூலின் பக்கங்கள் குறைந்த அளவு இருக்கும். சில நூல்கள் அப்படி இருக்கின்றன. அந்த வகையில் இன்று நம்முடைய இளம் கல்வியாளர் ஒரு மிகச்சிறந்த தலைப்பில் அல்லது ஒரு முக்கியமான தலைப்பில் ஒரு சிறப்பான, துல்லியமான, நேர்த்தியான உரையை வழங்கி நம் மனதை கவர்ந்திருக்கின்றார். அவருக்கு முதலில் என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வரலாறு உணர்த்தும் அறம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வரலாறு எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, வரலாறு நம்ம வந்த வழி அல்லது ஒரு மனிதனை பற்றிய ஒரு கற்கை அல்லது நாம் கடந்து வந்த பாதை என்ற நிலையில நம்ம வரலாறை பார்க்கிறோம். ஆனா இந்த வரலாறு பலருக்கு ஒரு வெறுப்பான பாடம். கல்லூரியிலோ அல்லது பல்கலைக்கழகங்களிலோ அல்லது பள்ளிகளில் கூட அது மாணவர்கள் விரும்பி படிக்கும் ஒரு பாடமாக இல்லாமல் இருக்கிறது. இப்ப மலேசியாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கட்டாய பாடம். தொடக்க பள்ளியிலும் சரி, இடைநிலை பள்ளிகளிலும் சரி, அது ஒரு கட்டாய பாடமாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய வரலாறு என்பது நம்முடைய உதவி பேராசிரியர் சொன்னது போல அது மறைக்கப்பட்டும் புதைக்கப்பட்டும் இருக்கிற வரலாறு நிறைய இருக்கிறது. அந்த வகையில ஐயாவுடைய அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு எது வரலாறு, அறம் என்றால் என்ன, யார் எழுதியதெல்லாம் வரலாறு, ஆண்டவர்கள் படைத்தது மட்டும்தான் வரலாறா, ஆண்டவன் புராணங்கள் இது மட்டும்தான் வரலாறா, அடிமைகள் பாமரர்களுடைய வரலாறு இல்லையா என்ற செய்திகள் எல்லாம் நமக்கு சொன்னார். அதே வேளை நம்ம எத்தனை பேருக்கு நம்முடைய வரலாறு தெரியும்? இப்ப நம்முடைய குடும்பத்தினுடைய வரலாறு, கிராமத்தினுடைய வரலாறு, ஊரின் வரலாறு, ஒரு நாட்டின் வரலாறு, நாம் கடந்து வந்த பாதைகள், அது சொல்கின்ற சோகம், இன்பம், இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் நாம் எந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்கின்றோம். இந்த நிகழ்காலத்துல மனிதர்கள் இந்த இன்றைக்கு நடக்கிற விஷயத்தை மட்டும்தான் நாம் இன்றைய தலைமுறை பேசிக் கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம், உணர்ந்து கொண்டிருக்கிறோம், பிறருக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வரலாறு என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை அவருடைய அந்த தலைப்பின் மூலமாக நமக்கு உண்மையிலே அந்த நூலை பற்றிய ஒரு ஆய்வு என்பதை விட இன்று அவர் ஒரு தலைப்பில், அதான் நம்ம சொன்ன இந்த தலைப்பு மிக முக்கியமான ஒரு தலைப்பு. ஒட்டுமொத்தமான விஷயங்களை மிக நேர்த்தியாக சொன்னதற்கு மீண்டும் அவருக்கு நன்றி சொல்கின்றேன். குறிப்பாக அந்த அறம் என்று சொல்லும் போது நமக்கு அறம் என்று நிறைய இருக்கு. நீதி பத்தி பேசுறோம், தர்மம் பத்தி பேசுறோம். ஆனா அந்த சொற்கள் ஒரு பொருள் என்றாலும் வெவ்வேறு பொருள்ல, வெவ்வேறு காலகட்டத்துல, வெவ்வேறு சூழல்கள்ல அதனுடைய பயன்பாடு வேறாக இருக்கிறது. அது ஒட்டுமொத்தமாக இன்றைய இந்த நிகழ்ச்சியில் அவர் சொன்ன விஷயங்கள் உண்மையிலேயே மீண்டும் நம்முடைய வரலாற்றை நாம் பார்க்க வேண்டும் என்று, சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை நமக்கு விதைத்திருக்கிறது. வெற்றி பெற்றவர்கள் வாழ்க்கை மட்டும்தான் வரலாறா, அழிந்ததும் அழித்தது மட்டும்தான் வரலாறா, சாமானுடைய வாழ்க்கை வரலாறு ஆகாதா, இப்படியாக அவர் அடுக்கிக் கொண்டே போனார். நிறைய செய்திகள். உண்மையிலேயே இந்த நூலகம் எரிக்கப்பட்டது என்று சொல்லும்போது நமக்கு நம்முடைய தமிழ் பெரு நூலகம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அல்லது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அந்த நூலகம் எரிக்கப்பட்ட வரலாறு, நான் அதெல்லாம் நேரில் சென்று பார்த்த போதுதான் தெரிந்த அந்த துயரம், எப்படிப்பட்ட அந்த ஒரு தமிழருடைய பொக்கிஷம் எப்படி அழிக்கப்பட்டது என்று இவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது என் மனதில் இருந்தது. இப்ப நாங்கள் எல்லாம் புலம்பெயர்ந்து வாழ்கிற அந்த மலேசிய தமிழர்கள்
200 250 ஆண்டுகளுக்கு முன்பு குடியேறி எங்களுடைய வரலாறு எங்களுடைய மாணவர்களுக்கே தெரியாத ஒரு நிலை. இது நிச்சயமாக தமிழகத்திற்கும் தெரியாது. அது என்னுடைய எப்போதும் வருத்தம் இருக்கும். நம்முடைய தமிழகத்திலிருந்து 200 ஆண்டுகளுக்கு முன்பு பல நாடுகளுக்கு சென்றவர்களுடைய வரலாறு. இப்ப தமிழ்நாட்டில் அயலக தமிழர் விழா நடக்கிறது. இதுல பார்த்தா 28 நாடுகள்ல இருந்து தமிழர்கள் கலந்து கொண்டதாக செய்தி வந்தது. நமக்கு தெரிந்த செய்தியெல்லாம் தமிழ்நாட்டில இருந்து இலங்கைக்கு போயிருப்பாங்க, ரியூனியனுக்கு போயிருப்பாங்க, மலேசியாவுக்கு வந்திருப்பாங்க, சிங்கப்பூருக்கு வந்திருப்பாங்க அல்லது சில மொரிஷியஸுக்கு போயிருப்பாங்க. இப்படிப்பட்டதான் நமக்கு தெரியுது. ஒரு 4 நாட்டை வைத்துதான் தமிழுடைய வரலாறு பேசப்படுகிறது. ஆனா இன்னும் 24 நாடுகள், இன்னும் பல நாடுகள்ல தமிழர்கள் வெவ்வேறு மொழி பேசிக்கொண்டு வெவ்வேறு அடையாளங்களோடு வாழ்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் சீர்தூக்கி சிந்தித்து பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை விதைத்த உதவி பேராசிரியர் திரு பரத் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கருத்துரை வழங்கி சிறப்பித்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 210. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சு வினோத் ஐயா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் தா சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் திரு பே பாரத் அவர்கள் இறையன்பு எழுதிய வரலாறு உணர்த்தும் அறம் என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். 30 பக்கங்களை கொண்டு 2016ஆம் ஆண்டு வெளிவந்த உரைகளின் தொகுப்பு பணுவல் எது வரலாறு என்னும் பகுதியில் வெற்றியின் முழக்கமா, வன்முறையின் பதிவா, சத்தத்தின் வெளிப்பாடா, அதிகாரத்தின் குரலா, இரத்தத்தின் ஊற்றா என்று விரிவான விளக்கங்கள் நெப்போலியன், லெனின், காரல் மார்க்ஸ், அறிஞர் அண்ணா, பம்மல் சம்பந்த முதலியார் போன்றவரை நினைவு கூறாமை, குடும்பத்தில் இருந்துதான் வரலாறு தொடங்குகிறது என்றமை, உள்ளூர் பற்றிய செய்திகளை அறிந்து கொள்ளாமை, வரலாற்று உணவு நம்மிடமிருந்துதான் தொடங்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டியமை, ஆவணங்களை பதிவு செய்யாமை குறித்தெல்லாம் 12 பக்கங்களில் நாம் நினைத்ததெல்லாம் வரலாறு அல்ல என்று எடுத்துரைத்தமை, பாண்டிய நெடுஞ்செழியன், கண்ணகி, திருவள்ளுவர் போன்றோரை நினைவு கூர்ந்தமை, குடும்ப வாழ்வு, துறவர வாழ்வு பற்றிய செய்திகள், சுயநலமின்றி வாழாமையே அறம் என்று எடுத்துரைத்தமை, குற்றவாளியை ஏற்றுக்கொள்ளாத நீர் மற்றும் இரும்பின் நிலைப்பாடு, கரிகார் வளவன், மனுநீதி சோழன் பற்றிய செய்திகள், மார்சல், கலீல் இப்ராஹிம் போன்றோரின் அறம் குறித்த கருத்தாக்கங்கள், கிரேக்க நாட்டு கூட்டணிகள் பற்றி எடுத்துரைத்தமை, கணிதவியல் தொடர்பான தேற்றங்கள், வரலாறு, மருத்துவம் போன்ற பல்வேறு துறைகளில் இருந்தவர்கள் கிரேக்கர்களாக இருப்பினும் ஏன் வீழ்ச்சி பெற்றார்கள் என்று எடுத்துரைத்தமை, இந்தியாவில் ஏற்பட்ட உட்பிரிவினை, மூல ஆதாரங்கள் இல்லாத சூழல் இருப்பினும் உயர்வான நிலையினை பெறுதல், நிலையாமையே அறம் என்று எடுத்து கூறியமை, அறிவியல் வளர்ச்சி நிலைப்பாடு, சாதி மதங்களில் கட்டுண்டு கிடக்கும் தன்மை குறித்தெல்லாம் பொறுமையாகவும் தெளிவாகவும் நேர்த்தியாகவும் உரையாற்றிய தங்களின் உரைத்தரத்திற்கு நன்றிகள் ஐயா. இன்றைய நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு முற்ற நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் அருள்நாதன், திரு மேகவர்ணன் ஜெகதீசன், சிங்கப்பூரைச் சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன், மேஜர் இளங்கோவன், திரு கோவிந்தராஜன், திரு சவுந்தரபாண்டியன், திரு ஆறுமுகசாமி, திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. வாசிக்கவும் சுவாசிக்கவும் தான் வாழ்க்கை என்றால் புத்தகத்தோடு வாழ்ந்து விடுகிறேன் என்னும் சிந்தனையோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.